ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 17ஆம் தேதி, நாளை ஜூன் 18ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 105 ரூபாய் குறைஞ்சிருந்ததுங்க. ஒரு கிராம் 22 கேரட் 9200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் குறைஞ்சது, இன்று 105 ரூபாய் குறைஞ்சு மொத்தத்தில் நேற்று இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்தோட விலை வந்து நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் பார்த்துடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் புதிய உச்சமாக 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஈவினிங் 4 மணி அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லை, நெக் டு நெக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 9200 ரூபாயிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். தற்பொழுது 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் அதே லெவலில் தாங்க இருக்குது. நெக் டு நெக் மட்டும், அதாவது நம்மளுக்கு காலையில் என்ன ரேஞ்சில் இருந்ததோ அதே அளவு தான் இருந்துகிட்ருக்கு. பெரிய அளவுக்கு வந்து மூமெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு யூஎஸ் ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இல்லைங்களா, அங்கே அதாவது யூஎஸ்க்கு நாளைக்கு டைம், நமக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் கிட்ட தான் தெரிய வரும். அதாவது வியாழக்கிழமை ஏர்லி மார்னிங் ஒரு 2 மணி 3 மணிக்கு நம்ம தெரிய வரும். ஸோ நியூஸ் கிடச்சதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அதனால் கூட வந்து மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சர்வதேச லெவலில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லாமல் இருந்தாலுமே யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 பைசா கிட்ட நம்மளுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தன் ஆச்சுன்னா நம்மளுக்கு தங்கம் விலை குறைவதற்கு ஒரு சப்போர்ட் லெவல் கிடைக்கும். அதே வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற நிலவரத்தில் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு தங்கத்தில் மூமெண்ட்டு கிடையாது. மதியம் ஒரே ஒரு சின்னதாக ஒரு தடவை மட்டும் ட்ராப் போச்சுங்க. ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம காலையில் என்ன ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆச்சோ அதே ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும்பொழுது தங்கத்தில் பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் சர்வதேச லெவலில் கிடையாது. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீழ்ச்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது 9200 ரூபாயிலே நாளைக்கு விலை இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 9200 ரூபாயிலிருந்து கிராமிற்கு ஒரு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. ஆனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. காலையில் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைம் நிறையவே இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஸோ காலையில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறது 8 மணி நிலவரப்படி சொல்கிறாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா அதிகரிக்க தொடங்கியிருக்கு சர்வதேச லெவலில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதே லெவலில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வெள்ளியோட விலை கிராமிற்கு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலை அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிச்சதுனால வெள்ளியோட விலை கிராமிற்கு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நாளை காலையிலக்குள்ளே ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். நாளை காலையில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மீண்டும் தெரியப்படுத்துறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம